வணக்கம் மக்களே, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக ட்ரை ஃபிஷ் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் புளியை ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டோன்னா நான் வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் பூண்டு நம்ம தாராளமாக ஒரு 15லேருந்து 20 பூண்டை எடுத்துக்கலாம். ஒரு மிக்சரில் நம்ம தோலை உரிச்சு வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு, இது எங்கள் ஊர் ஸ்பெஷல், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் கருவாடு. இதை நான் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் வெந்தயம், சீரகம், கொஞ்சோண்டு வத்தல், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ண விட்டுட்டோன்னு அதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டோன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்புக்கு முருங்கைக்காவும் மாங்காவும் தான் போட போகிறேன். அதனால நான் முருங்கைக்காவையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ண விட்டுறேன். அது நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னா தேவையான மசாலா எல்லாம் கலந்த தூள், குழம்பு தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் மிளகாய் தூள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு அதை கொதிக்க விட்டுறேன். இந்த சைடு முட்டை ஆம்லேட்டுக்கு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ கருவாட்டு குழம்பு கூட ஆம்லேட் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டோன்னா அதுவும் தயார். இந்த சைடு நமக்கு குழம்பு கொதி வந்துச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா நமக்கு கருவாடு குக் ஆகிடும். சைட் பை சைடு முட்டை ஆம்லேட்டும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு நல்ல சூடான முட்டை ஆம்லேட்டும் தயாராகிடும். கருவாடு போட்டு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ இன்றைக்கி எங்களோட லன்ச் என்னன்னா ஒயிட் ரைஸ், கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட். That's all for today. Thank you so much.